தலைப்பு என்றால் கடந்த ஜூலை 24ஆம் தேதி இல்பர்ட்டில் உள்ள பிரபா ஹாலில் ஒரு பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பிஸ்னஸ் அவார்ட்ஸ் என்ற ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. அதை 2 அமைப்புகள் சேர்ந்து அதை செய்திருந்தார்கள். ஒன்று FSI என்று சொல்லப்படுகிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. அடுத்தது ITWA, ITWA என்று சொல்லப்படுகிறது, அதாவது இந்தியன் தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து பிரம்மாண்டமான முறையில் அந்த சமூகத்தில் சாதனையாளர்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், இப்படியாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஒரு கௌரவம் அளித்து அந்த நிகழ்வை செய்திருந்தார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அப்போ அதை பற்றி சற்று பேசிக்கொள்ளலாம் என்ற ரீதியில் அதில் முக்கியமாக இந்த 2 அமைப்புகளிலும் முக்கியமாக இருந்து செயல்பட்டவர் திரு ரவிச்சந்திரன் என்ற அன்பர், என்னுடைய நண்பரும் கூட. அவர் இன்று நேற்றைய தினம் இணைவதாக இருந்தவர். ஆனால் இன்று இன்னொரு நிகழ்வுக்கு அவர் செல்ல வேண்டிய சில வேளை இடையில் சேரலாம் செல்ல வேண்டியிருப்பதால் அவரால் இணைய முடியவில்லை. அந்த அமைப்பில் செயற்பாட்டலாக இருக்கின்ற திரு ராஜ்குமார் அவர்கள் இன்று இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார். சார் நன்றிங்க சார். நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஈவெண்டோட ஃபீட்பேக்ஸ் பிளஸ் என்ன ரிலேட்டடா நம்ம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி சொல்லிடுறேங்க சார். நம்ம FA TV இந்த லண்டன் தமிழ் வானொலி சார்பா தமிழ் நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னும் மக்கள் இடத்துல இன்னும் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும்னு உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கிறேங்க சார். நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையும் பாக்குறோங்க சார். உங்களோட கான்ட்ரிபியூஷன் பிளஸ் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நன்றி நன்றி நன்றி. அது நாங்கள் வழக்கமாக இந்த வானொலியில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கல அதை பற்றி சில சமயம் முன்னுக்கே அதை பற்றி கதைப்போம். இல்லாட்டி அதை முடிந்த பிறகு அதை பற்றி ஒரு கலந்துரையாடலை செய்கிறது வழக்கம். ஓகே ஓகே. நான் இதை செய்யணுமென்று யோசித்தேன். எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்தடுத்த கிழமை வேறு தலைப்புகள் இருந்தபடியால் செய்ய முடியலை. அப்போ இன்று அதை பற்றி பேசலாம் என்று தான் எடுத்திருந்த நாங்கள். இந்த 2 அமைப்புகளும் கிட்டத்தட்ட தோற்றுவிக்கப்பட்டு எவ்வளவு காலம் இருக்கலாம் இங்கே லண்டன்ல? இதுங்க சார், நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இதுல 2 அமைப்புங்க சார். ITWA, இந்தியன் தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியானுங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னே ITWA இது ஆரம்பிச்சாச்சுங்க சார். அதுல பாத்தீங்கன்னா நம்ம மெயினா ஒவ்வொரு தமிழ் ஈவெண்ட், மெயினா பொங்கல், அதே மாதிரி திருவள்ளுவர் தினம், இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி ஓரியன்டா தேர் திருவிழா, இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஃபுட் டொனேட் பண்றது, பிளஸ் தமிழ் சார்பா நம்ம ஊர்ல இருந்து யாராவது தமிழ் ரிலேட்டடா ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்கள கௌரவிக்கிறது, அந்த மாதிரி எல்லா தமிழ் ஓரியன்டா நிகழ்ச்சிக்கும் சார். அதுக்கப்புறம் ஒரு வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் இந்த FSIங்கிறது ஒரு அரௌண்ட் ஒரு 2.5 இயர்ஸா இருக்குங்க சார். ஸோ நம்ம என்னன்னா இப்போ இங்க மோஸ்ட்லி எல்லாமே கலந்து இருக்கிறதுனால ஸோ நம்ம யாரையுமே இது பண்ணக்கூடாது, அவங்களையும் அரவணைச்சு போகணுங்கிறதுக்காக அப்படியே இது பண்ணுங்க சார், ஆரம்பிச்சதுங்க சார். நல்ல விஷயம், நல்ல. அதாவது அதில் நான் இந்த பேரில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, இந்தியன் தமிழ் வெல்ஃபேர் என்று போட்டிருந்தாலும் கூட அன்று நான் அவதானித்தது எனக்கு மிகவும் உண்மையிலே அது ஒரு பாராட்டக்கூடியதாக இருந்த விஷயம் என்னவென்றால், அங்கே ஈழத்தமிழர்களும் பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அது முக்கியமாக நான் சொல்லி காட்ட வேண்டும் என்றால், நீங்கள் அதை அந்த வித்தியாசம் இல்லாமல் அவர்களிலும் கனவேரை நீங்கள் கூப்பிட்டு கௌரவித்து உணவண்ணது, நான் அதை மேடையில் கூட நான் அதை குறிப்பிட்டேன். அது இது ஒரு நல்ல முயற்சி. இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் வேறு வேறானவர்கள். நாடு பிரித்திருக்கலாம், ஆனால் இனத்தால் நாங்கள் ஒருவர் என்றதை நீங்கள் அன்றைக்கு மிக துல்லியமாக எடுத்து காட்டியிருந்தீர்கள். அது மிகவும் பாராட்டக்கூடியது. பல ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் கௌரவம் அளித்திருக்கிறீர்கள். அது மிகவும் நல்ல விஷயம். இனி இந்த
இந்த அவார்டு கொடுக்க துவங்கினது இது இது முதலாவதா இல்லாட்டி? ஆமாங்க சார். இப்ப ஆக்சுவலா நம்ம இந்த மாரி ஈவென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப, ஒரு இப்ப கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஒரு அச்சீவ்மென்ட் லெவலுக்கு பண்றாங்க. இப்ப ஈவன் நம்ம தமிழுங்கிறப்ப இந்தியன் தமிழ் அந்த மாரிலாம் பிரிக்காம, தமிழுங்கிற ஒரே ஒரு ஒற்றை சொல்லுக்கு இது பட்டு, ஸோ நம்ம எல்லா தமிழ் கம்யூனிட்டி ஓரியன்டடா நெறைய அச்சீவ் பண்றதுனால, அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு அவார்ட் குடுக்கணும். அந்த மாரி ஒரு பிளான் பண்ணிங்க சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவார்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க சார். அதிலயே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அப்படி இருக்கிறப்ப, இப்ப ரீசென்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கல்பனா மேம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இப்ப ஏன்னா கம்யூனிட்டி அண்ட் பிசினஸ் எக்ஸலன்ஸ்ன்னு வர்றப்பவே கம்யூனிட்டிங்கிறப்ப பாலிடிக்ஸ் இல்லாம இருக்க போறதில்ல. ஸோ ம். அவங்களோட சர்வீஸு, இப்ப ரெட் பிரிட்ஜ்ல கிளே ஹால்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தகுமார்ன்ட்டு இவரு வாலண்ட்ல கவுன்சிலர் வின் பண்ணியிருக்காருங்க சார். நியூயாம்ல. நியூகாம் இண்டிபெண்டன்ட்ல அவர் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜுபேர் பிளேசட் வார்டு. ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, அதுக்கப்புறம் நீங்க அந்த அவார்ட் லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னாவே, எல்லா இதுலயுமே மிக்ஸ் ஆயிருக்குங்க சார். பாலிடிக்ஸு பிளஸ் தமிழ் ஓரியன்டடா ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இப்ப நெறைய தமிழ் பள்ளிகள் இருக்கு. தமிழ் ரிலேட்டடா சங்கங்கள் வச்சிருக்காங்க. ம். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஃபெல்தாம் தமிழ் சங்கம்ன்ட்டு ஒரு ஒரு 4, 5 வருடமா வந்து ஈவென்ட் எல்லாமே வந்து நம்ம புஷ்பான்ட்டு ஒருத்தங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளுவர் தமிழ் பள்ளி, அதுக்கப்புறம் லண்டன் தமிழ் சங்கம். இவரு டாக்டர் சங்கர்ன்ட்டு அவரு செம்ஸ்ஃபோர்டு இதுங்க சார். அதுக்கப்புறம் முத்தமிழ் அகாடமின்ட்டு டாக்டர் ரமேஷ். ஸோ இந்த மாரி தமிழ் ஓரியன்டடா அவங்கவங்க அந்தந்த ஏரியாவுல நடத்துனாலும், ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னைஸ் ஏன்னா இதுவரைக்கும் ஏன்னா அவங்க பண்றாங்க. அ அந்தந்த ஏரியாவுல மட்டும் தான் ஈவென்ட்டா இருக்கு. ஸோ அவங்களையும் ஒரு நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு எல்லா வந்து எல்லாரையும் ஓரளவுக்கு. ஒருங்கிணைச்சு ரைட். அவங்களையும் ஒரு இது பண்ணதுல ஒரு சந்தோஷங்க சார். நல்ல விஷயம், நல்ல விஷயம். என்னமொன்று நான் அதில முக்கியமா எனக்கு பிடித்தமான ஒருவர் அந்த அது எங்கேருந்து வந்தவர்? ஆம். சேது குமணன்ட்டு சேது குமணன். சேது குமணன் இல்லையா? ஆமாங்க சார். அவர் நேம் சேது குமணன்ட்டு. அவர் ஒரு எனக்கு அவர நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்டா அ அவர் சொன்ன விஷயங்கள் மிகவும் காத்திரமா இருந்தது. எப்படின்னு சொன்னா, தான் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்ததாகவும், அப்பொழுது இந்திய மறைந்த இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தன்னோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, சில விஷயங்களை செய்ய வேணும். அதாவது இந்த மரங்கள் அவர் இந்த மரம் நடுகையிலே ஒரு முக்கியமான ஆர்வமுள்ள ஒரு ஜனாதிபதி. ஆகவே அ அதைப் பற்றி தன்னிடம் பேசியதாகவும், அதை தான் கையில் எடுத்து அவர் அந்த வீடியோவ பார்க்கிற பொழுது எனக்கு மிக மிக அதிர்ச்சியா இருந்தது. அ ஒரு ஒரு மனிதர் இப்படி அந்த ஒரு 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 ஜனாதிபதி சொன்ன சொல்ல கேட்டு, அதை கையில எடுத்து, அதை செயல்படுத்தி, இன்று அது பெரிய பெரிய விருட்சமா இருக்குது அது. அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கு பெருசா இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 110. 4000 ஏக்கருக்கு மேலங்க சார். யா. அவரோட ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து ஒரு டார்கெட் வச்சுங்க சார். ம். ஒரு 50,00,000 மரக்கன்றுகள் அந்த மாரி. இப்ப எப்படி நம்ம மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஆ. அவரோட அப்துல் கலாமோட அவரோட ஃபாலோ பண்ணிட்டு யா, இருந்தாரு. யா, யா. அதே மாரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னாங்க சார், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நெறைய கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்கள் படிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டுங்க சார் அவரு. ஆ. அவரோட டைம் இதுக்காக ஒதுக்கி, ஸோ ஒரு என்விரான்மென்டல் பிளஸ் அப்துல் கலாம் அவரோட அ நினைவு சார்பா அவரோட பேச்சுக்காக கட்டுப்பட்டு, இவ்வளோ தூரம் இன்னும் கன்டின்யூ பண்ணிக்கிட்டுங்க சார். ம். அது இல்லாம மத்தவங்களையும் ஊக்குவிச்சு, இப்ப நம்மலாம் போனா கூட, அவரு வந்து என்னன்னா, ஒரு இடத்துல சும்மா ஹோட்டல் அந்த மாரி மீட் பண்ணாம, ஒரு 100 மரங்கள் நட்டுட்டு போங்க. அந்த மாரி என்கரேஜ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க சார். நல்ல விஷயம். அவர் அருமையான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நாள் இங்க லண்டன் வந்திருந்தாரு. ஸோ அவரு தான் அவர கூப்ட்டு பண்றது அவருக்கு ஒரு நம்ம லண்டன் தமிழர்கள் பிளஸ் நம்ம இங்க இருக்கிற தமிழ் சொந்தங்கள் அவருக்காக பண்ற ஒரு மரியாதையா இருக்குன்ட்டு பண்ணதுங்க சார். ம். அவர் எத்தன நாள் இங்க தங்கி இருந்தவர்? ஒரு ஒரு 5 டேஸ் இருந்தாருங்க சார். 5 டேஸ் இருந்தவரா? அ எனக்கு எனக்கு அவர சந்திக்கணும்னு ஆர்வம். நான் அவருடைய கண்டிப்பாங்க சார். விசிட்டிங் கார்டையும் வாங்கி வச்சுக்கணும். நான் சொன்னேன், "நான் வருவேன் இந்தியாவுக்கு. வரைக்குள்ள நிச்சயமா உங்கள வந்து பார்ப்பேன்னு" சொல்லிட்டேன். ஏன்னா ஓகே சார். கண்டிப்பா அவரு அந்த இதுல நம்ம போனாலும் சரி, இல்ல அவரு இங்க வந்தாலும் நான் கண்டிப்பா ஒரு தடவ கூட்டிட்டு வரேங்க. நிச்சயமா, நிச்சயமா. ஓகே. உண்மையிலே உங்க அந்த கௌரவத்துக்கு மிக, மிக, மிக பொருத்தமான ஒரு நபரா நான் அவர பார்க்கிறேன். அவரு நான் நினைக்கிறேன்
கலாநிதி என்று நினைக்கிறேன் இல்லையா டாக்டர்? ஆமாங்க சார். டாக்டர் சேது குமணன் சார். அவரு சேதுகுமரன், yeah. டாக்டரேட் தாங்க சார். மிகவும் இப்ப தோற்றத்துல பார்த்தா மிக எளிமையாக, பணிவாக இருக்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்க முடியும். உண்மையிலே அந்த மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் கூட அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு Yes, sir. எளிமை, அவரை பற்றி நான் அந்த மரத்தை பற்றி ஒரு நிகழ்வை நான் சொல்லத்தான் வேணும். ஒரு முறை அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார். அந்த அந்த இடம் கொஞ்சம் ஒரு 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 கிராமப்புறம் வைங்களேன். அப்ப அங்க போய் அந்த ஹெலிகாப்டர் இறங்கணும்னு சொன்னால், சில இடங்கள நீங்க கொஞ்சம் கிளீன் பண்ணி விடணும். துப்புரவாக்கணும். ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 100 மரங்கள் கிட்ட இவங்க வெட்டிட்டாங்க. ஓகே. 100 மரங்கள கிளியர் பண்ணி தான் அந்த ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணினது. அப்ப இவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு தான் பார்த்திருக்கிறார். என்ன நடந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப அவங்க சொல்லிருக்காங்க, "இல்ல சார், இத நாங்க கிளியர் பண்ணாட்டி ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணியிருக்க இயலாது." அவருக்கு மிச்சம் கடுப்பாயிட்டார். அப்ப சொல்லியிருக்காரு, "இல்ல, இத நீங்க முன்னமே எங்களுக்கு சொல்லியிருந்தா, நான் வண்டியிலேயே வந்திருப்பேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் இன்றைக்கு திரும்ப இல்ல. இங்க இருந்து நான் இன்றைக்கு திரும்ப இல்ல. நான் நாளைக்கு மட்டும் நிக்க போறேன். நின்று இந்த 100 மரங்களையும் நாங்கள் அந்தந்த இடத்துல திருப்பி அதே மரங்கள அந்த வெட்டினதையல்ல, புது மரங்கள நடவும். ஓகே, ஓகே. நட்ட பின்பு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன்." என்று சொல்லி நின்று அடுத்த நாள் இந்த 100 மரங்களை நட்ட பின்பு தான் அவர் அந்த இடத்த விட்டு வண்டியில கிளம்பினார். அதுதாங்க சார். இப்படியான ஆட்கள நாங்கள் பொதுவா சமூகத்துல, அரசியல்ல எங்கேயும் காண முடியாது. அது முக்கியமா இன்றைய காலத்துல காணவே முடியாது. அப்ப அவர்களெல்லாம் பெரிய மகான்கள் உண்மையிலே. பெரிய மகான். சார் இப்ப அவரு பிரசிடென்ட்டா அவரோட டெர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறங்க சார், ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஃபேமிலி அந்த மாரி தான் இருப்பாங்க. அவருக்கு வந்து என்னன்னா, இந்த மாணவர்கள் கூட இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவாருங்க ரொம்ப சார். விருப்பம். ஆ இப்ப அவரு வந்து சென்னையில வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல தான் படிச்சதும் அங்க தாங்க சார். ஏரோநாட்டிக்கல் இதெல்லாம் படிச்சாரு. அங்கேயும் ஒர்க் பண்ணாரு. பிரசிடென்ட் அவரோட டெர்ம் முடிஞ்ச உடனே, அடுத்த ஒரு வித்தின் 10 டேஸ்லயே அவரு மறுபடியும் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் குடுக்க வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க சார். அவரு மேபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இறந்தது கூட ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல உரையாற்றிட்டு இருக்கிறப்ப தான் அவரு இறந்தது. அப்பதான் இது மாரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வழியில இதானாருங்க சார். அது ஒரு தனிப்பிறவி. அதுதாங்க சார். அதுக்கு அவரை பற்றி கதைக்கவே எங்களுக்கு தகுதி இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். ஒவ்வொருத்தரும் அவங்களோட அ இடத்துக்கு தகுந்த மாரி மக்களுக்கு ஏதாவது சார் இது கார்ல உட்கார்ந்து பேசலாமாங்க சார்? ஓகேவா? அது பிரச்சனை இல்ல. ஓகே, ஓகே. ஏன்னா வீடியோ வேற இருக்கு. அடுத்தது வண்டியில இன்னும் ஒருவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறார் நினைக்கிறேன். ஆமாங்க சார். சிங்கப்பூர் வந்து அவரு டாக்டர் தனபால் சார். நம்ம இங்க தான் நம்ம குயின் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காருங்க சார். அவரும் ரொம்ப நாளா நம்ம மருத்துவம் ரிலேட்டடா அவர் வந்து ரொம்ப நம்ம மக்கள் யாரு இது பண்ணாலும் என்ன ஹெல்ப்னாலும் அவரு பண்றாருங்க சார். அவரு பண்ணியிருந்தாருங்க சார். அவரையும் நீங்கள் கௌரவிச்சிருந்தோங்க சார். அதுக்கப்புறம் இப்ப ஒவ்வொரு ஆர்டரா சொன்னோம்னாங்க சார். இப்ப இந்த அரசியல் சார்புன்னு பார்த்தோம்னா, கௌரவிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீரேந்திர சர்மா சார். ரொம்ப வருஷம் அவரு சவுத் ஹால் எம்பி ஐ திங்க் 2007ல இருந்து 24 வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேங்க சார். அரௌண்ட் மோர் தென் 18 இயர்ஸ் இருந்தாரு. அவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் இது பண்ணியிருந்தோங்க சார். கௌரவிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துங்க சார் நம்ம துஷார் குமார்னு இப்ப ரீசெண்டா வந்து யங்கஸ்ட் மேயர் அவரு எல்ம்ஸ்ட்ரீ பாரோல ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட முக்கியமான ஆட்களை சொல்லி கொண்டு போகலாம், பிரச்சனை. அதுக்கப்புறம் பர்வீன் ராணின்ட்டு அவங்களோட துஷாரோட அம்மா தான். அவங்களும் ஒரு பாரோல மேயரா இருந்தாங்க. இப்ப மேயரா இருக்காங்க சார். கரண்ட் மேயரு. சோ அதுக்கப்புறம் நம்ம கல்பனா அவங்க இப்ப கவுன்சிலரா வின் பண்ணனதுங்க சார். அதுக்கப்புறம் ஆனந்தகுமார், ஜுபேர், ரெட் பிரிட்ஜ் அவரு ஜெயரஞ்சன். சோ பாலிடிக்ஸ் சார்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணோம். பிளஸ் நம்ம இதுல ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, நம்ம இப்ப லாஸ்ட் டைம்லாம் நம்ம கவுன்சிலர் இந்த மாதிரி கூப்பிடுறப்ப வேற யாராவது தான் கூப்பிடணும். இப்ப தமிழ் சார்பா இப்ப ஒரு 2-3 பேர்த்த கூப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் சார். இப்ப இவங்க 3 பேருமே இப்ப நம்ம இதுல வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இல்ல இன்னுமொரு தமிழ் நண்பரும்
வின் பண்ணிக்கிறார். அவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். நம்ம ஸ்ரீலங்கா காயத்ரி அவங்க பையன் நம்ம காயத்ரி அவரை வின் பண்ணிக்கிறார். அவரு கிரீன் பார்ட்டில இது பண்ணாருங்க சார். நாங்க அதுக்கப்புறம் தான் சரி மறுபடியும் ஏன்னா இந்த ஈவென்ட்டே அவரு மெயினா வந்து சேது குமணன் சார்ந்து கொஞ்சம் குயிக்கா அரேஞ்ச் பண்ணதுனால சில இதை மட்டும் இது பண்ண போச்சு. முக்கியமா வேற அரசியல் சம்பந்தமா பட் அது அதுக்கப்புறம் நம்ம இப்ப தமிழ் சங்கங்கள்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க சார். இப்ப தமிழ் ஓரியன்டா நடத்துறாங்க அவங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரிங்க சார். முத்தமிழ் அகாடமின்ட்டு செம்ஸ்போர்டு டாக்டர் ரமேஷ் சாருங்க சார். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் தமிழ் பள்ளி அன்பழகன். அதுக்கப்புறம் நம்ம ஃபெப்தான்ட்டு இவரு செந்தில் துரை இவங்கெல்லாம் நடத்துறாங்க சார். இப்ப விஜய் பார்த்திபன்ட்டு அவங்க. ஃபெல்தாம் தமிழ் சங்கம் புஷ்பா அவங்க. அதுக்கப்புறம் 2-3 இதுங்க சார். லண்டன் திருவள்ளுவர் அசோசியேஷன்ட்டு சங்கர் அவரு நம்ம இப்ப தமிழ் ரொம்ப ஆர்வமுள்ள அவங்களாங்க சார். ஏன்னா நம்ம பேசுறோம் இது பண்றோம். பட் தமிழ வந்து இலக்கண பிழை இல்லாம எழுதுற அந்த டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பண்றாங்க சார். ஸோ அது அவங்கள கௌரவிச்சதுல ஒரு சந்தோஷங்க சார். நிச்சயமா. அதுக்கப்புறம் பிசினஸ் ஓரியன்டான்னு பார்த்தோம்னாங்க சார். நம்ம இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க்ன்ட்டு இவர் ஜெயபாலன், வேலு சிங்காரம், நாகான்ட்டு இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க்குங்க சார். கிட்டத்தட்ட அவங்க ஒரு மோர் தேன் 6 இயர்ஸ் ஒரு ஃபுல்லா ஆல் ஓவர் நம்ம இந்தியான்னு இல்லாம நீங்க அந்த பிசினஸ் நெட்வொர்க்குக்கு வேர்ல்டுல எங்கனாலும் அவங்களுக்கு அந்த பிசினஸ் ரிலேட்டடா உள்ள மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க சார். மோர் தேன் 650 மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த நெட்வொர்க்ல. அதுக்கப்புறம் ஒய்ஐபிஎன்ட்டு நம்ம சிவாகரன்ட்டு அந்த ஐபிஎன்ல இருந்தவங்க தான் யாக்ஷயர்ல அவங்க தனியா பண்றாங்க சார். அந்த ஐபிஎன் நெட்வொர்க்கு நம்ம இவர் நேம்லாம் இருந்ததுங்க சார். வீனாஸ் பிரம்மா, நம்ம ஹோம் கனெக்ட் தேவாங்க சார். அதுக்கப்புறம் கோவிந்தராஜ், தயாபரன் நம்ம ஆங்கிலோ ஏசியன், பனானா லீஃப்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாருங்க சார். அவங்க ஈவன் நமக்கு தெரியலங்க சார். இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கே கூட அவங்க ஃபுட் எல்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பனானா லீஃப். ஸோ ஆரிய பவன் அவங்க அவங்களையும் எல்லாமே இப்ப இதுல என்னன்னாங்க சார் எல்லாமே ஈவன் இப்ப பிரபாகால் நடத்தினதே வந்து பிரபாகால் அவங்க வேலு அவங்க இது பண்ணியிருந்தாங்க சார். அவங்க சொன்னது என்னன்னா உங்களுக்கு எப்ப டேட்டுன்னு சொல்லுங்க. நான் இதுல சந்தோஷமா சொல்ல வேண்டியது என்னன்னாங்க சார், மற்ற ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவங்க இது பண்றாங்களா இல்லையோ, பட் நம்ம வந்து ஒரு சும்மா பேருக்கு ஈவெண்ட்டா இல்லாம யாரெல்லாம் உண்மையாலுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இல்ல தமிழ் ஓரியன்டா சங்கங்கள் நடத்துறாங்க, இல்ல பிசினஸ் சார்பா வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணி கொடுத்ததுல ஒரு சந்தோஷங்க சார். அதனால ஈவன் அவர்லாம் வந்து ஹால் ஃப்ரீயாவே கொடுத்தாருங்க சார். ஓகே நீங்க நடத்துங்க அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய இது என்னடா அந்த ஹோலுக்கே ஞாபகம் காசு வரும். கண்டிப்பாங்க சார். அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவும் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க சார். நம்ம பேட்மிண்டன் அவரு அந்த சிவசாமி இந்த மாஸ்டர் அவரு அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சார்பா இவரை நம்ம நடேசன் மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க சார். அவர் அன்னைக்கு கொஞ்சம் வர முடியல. நம்ம ஸ்கூல் டியூஷன் இதெல்லாம் அவங்கள ரெகக்னைஸ் பண்றதுக்காக நேற்று அவரை சந்திச்சானோ. அதுதாங்க சார். இப்ப ஏன்னா அவருக்கு நாங்க சொல்லியிருக்கோம் மறுபடியும் உங்களை பார்க்க முடியல, பட் நாங்க திரும்ப உங்களுக்கு வந்து நேர்ல நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு அவர் வர முடியாதனால. சரி ஏன்னா அவங்க ஏன்னா அந்த டைமுக்குன்னு சில அவங்க கமிட்மெண்ட் இருக்கும், வர முடியாதனால நம்ம நேர்ல மறுபடியும் ஈவன் நம்ம இவருங்க சார் தயான்ட்டு போஸ்ட் ஆபீஸ் நம்ம நமஸ்தே இந்தியா அவங்களா இருக்காங்க சார். அவரையும் நம்ம பாக்குறதா இருக்குங்க சார். கிட்டத்தட்ட மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேரு அன்னைக்கு நான் இந்த லிஸ்ட வந்து செக்ரிகேட் பண்ணதுல வந்துங்க சார் ஒரு அரௌண்ட் 70 வந்தாங்க சார். ஃபைனலா ஷார்ட் லிஸ்ட் பண்றப்போ ஒரு 70 மெம்பர்ஸ் இருக்குங்க சார். நல்ல விஷயம். ஏன்னா நம்ம அது இல்லாம பழைய ஈவன் மேயர் சுனில் சோப்ரான்ட்டு பழைய மேயர் அவங்க வந்தாங்க சார். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மெயினா சொல்லணும்னாங்க சார், நம்ம எல்லா கோயில் ட்ரஸ்டையும் வந்திருந்தாங்க சார். அது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சிங்க சார் அன்னைக்கு வந்தது. ஒவ்வொரு இதுவுமே இப்ப நமக்கு டெம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப லண்டன் முருகன் டெம்பிள்ல இருந்து வந்திருந்தாங்க. லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி டெம்பிள்ல ட்ரஸ்டி வந்திருந்தாங்க. சாய்பாபா கோயில், சைவ முன்னேற்ற கழகம்,
ஸோ அதுக்கு இந்த மாதிரி டெம்பிள் ரிலேட்டடாகவும் எல்லாத்தையும் இது பண்ணிங்க சார். அதுக்கப்புறம் நம்ம கோபால் அவருங்க சார், பால்தம் விநாயகர் டெம்பிள். அவர் வர முடியாதனால அவர் சார்பா இன்னொருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவரு கலெக்ட் பண்ணாருங்க சார் அன்னைக்கு அவார்டு. ஸோ ஓவராலா பாக்குறப்ப ஒரு திருப்தியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். கொடுத்தவங்களுக்கும் யாரெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணமோ அவங்களும் அதுக்கு கரெக்டான ஒரு அச்சீவ்மெண்டான ஆளுங்களா இருந்தாங்க சார். அது குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க உங்களோட செலெக்ஷன் ப்ரோசஸ் நல்லா இருந்தது. ஓகேங்க சார், நன்றிங்க சார். 1-2 பேர் நீங்கள் சில பேர் விடுபட்டு இருந்தாலும் அடுத்த முறையிலே அதை கவர் பண்ணலாம் தானே? கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் பேர்த்த நம்ம இப்ப ஏன்னா அன்னைக்கு பர்டிகுலரா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணவங்க சில பேர் இதனால வர முடியலன்னு சொன்னவங்களுக்கு சரி ஓகே நேர்ல கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வர்றதுதான் இதுன்ட்டு அதையும் நாங்க யோசிச்சிருக்கோங்க சார். சரி. இது நீங்க வருடம் செய்யறதா யோசிச்சிருக்கீங்களா இல்லாட்டி? கண்டிப்பாங்க சார். வருடம் வரணுங்க சார். ஏன்னா இதுவே ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாவும் இருக்குங்க சார். பிளஸ் நிறைய பேர்த்துக்கு ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த லிஸ்ட்ல வரணுங்கிற ஒரு ஒரு சின்ன ஊக்கம் தான். ஆமா. அதுக்காக நம்ம இதனால என்னன்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். பிளஸ் நம்ம இது ஒரு ப்ராப்பரா ஒரு நான் ப்ராஃபிட்டபிளா நாங்களாம் ஒரு வாலண்டியரா பண்ணனதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார். ஏன்னா நம்ம இப்போ மத்த இடத்துலலாம் வாலண்டியரா இருக்கிறப்ப ஆர்கனைஸ் பண்றவங்களும் எடுத்துக்குவாங்க. நாங்க டிசைட் பண்ணனது என்னன்னா அதுக்கு எலிஜிபிள் அதுக்கு ரெகக்னைசபிள் பர்சன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் நம்ம இது பண்ணணும்ட்டு இருக்கோங்க சார். அதுல ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உண்டு. கண்டிப்பாங்க சார். நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த நீங்க நம்பரை கூட்டினபடியால் அது செய்ய இல்லாம போயிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் சேது குமணனுக்கு செய்தீங்களே, அது ப்ராப்பரா நடந்தது. அப்படின்னு சொன்னா அவரை பற்றி ஒரு 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 அறிமுகம் காணொலி சின்ன காணொலி. இப்ப நீங்க ஒரு ஆளுங்க அவார்டா கொடுக்குறீங்க, அவர் என்ன செய்தவர், என்ன போனவர், வந்தவர், அவரை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு டாக்டர் சேதுகுமாரனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அன்னைக்கு இருந்து பார்த்தபடியா எனக்கு விளங்குது இந்த ஒரு பெரிய மனுஷன். அப்ப அந்த முதல்ல அவரை பற்றி ஒரு அறிமுகம் சுருக்கமா ஒரு ஒன்று தேவை. கொடுத்த பின்பு அவருக்கு அந்த அவார்டை கொடுத்தா பிறகு அவர் ஒரு 2 மினிட்ஸ் அவர் அதை ஏற்புரை என்று சொல்றாரு. அந்த அவரை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்றார். அது கட்ட அப்ப அது செய்ய நீங்க உங்களுக்கு இப்ப 70-75 போனா உங்களுக்கு அது டைம் போதாது. கண்டிப்பாங்க சார். ஏன்னா ரொம்ப லென்த்தா குறைச்சு கொஞ்சம் நம்பரை கொஞ்சம் சுருக்கி இந்த வடிவில் செய்தால் அந்த அவார்ட் செரிமனி ஒரு ப்ராப்பரா இருக்கு. ஒரு நல்ல ஒரு காத்திரமா இருக்கும்னு சொல்லலாம். இப்ப அவரை பற்றி ஒரு அறிமுகம் சொல்றது கட்டாயம். அதுதான் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இன்ஃப்ளூயன்சர் இதுல லண்டன் தமிழ்ல நம்ம ராஜுபாய், அந்த பிரவீன் அவங்கலாம் நிறைய இருக்குங்க சார். அவங்கள பத்தி ஒரு ஏவி ரெடி பண்ணனா சூப்பரா பண்ணலாம். அத அந்த டைம்ல போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கும் சார். நீங்க சொல்ற மாதிரி. அது முக்கியம். என்னன்னா ஒரு 3 மினிட்ஸுக்குள்ள அவற்றை சுருக்கமான ஒரு விஷயங்களை சொல்லிவிட்டா மற்ற சில பேர் இருக்கிறாங்க, அவங்க செய்யறது எல்லாருக்கும் தெரியாது. கண்டிப்பாங்க சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப சேது குமணன் அந்த ஏவி போட்டதுனால அவர் யாருன்னு தெரியும். அவரை பற்றி எனக்கு அன்னைக்கு நல்லா இருந்தது. அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டது. அவர்கிட்ட அந்த ஏன் அதை சொல்ல வாரேன்னு சொன்னா அவரதே கிட்டத்தட்ட இப்ப 10 நிமிடங்களுக்கு மேல 10 நிமிஷத்துக்கு மேல இருந்ததுங்க சார். நாங்க சரி டைம் அதையும் சுருக்கி இது பண்ணுனது அந்த வீடியோ. அப்ப 2 விஷயம் அதுல இருக்கு. அப்படின்னு சொன்னா அப்ப அவரை நாங்கள் புகழ்றோம் இல்ல. ஆனால் அவர் புகழுக்கு உரித்தானவர் அவர் இல்லையா? கண்டிப்பாங்க. ஆனா அதை போடுறதால அந்த அப்படியான விஷயங்களுக்கு மற்றாக்களை நாங்கள் தூண்டலாம், ஊக்குவிக்கலாம் இல்லையா? இப்ப அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வரும். நானும் எங்கட ஊர்லயோ இங்கேயோ போய் இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் என்று சொல்லி இப்ப புகழுக்காக இல்லை, இது ஒரு நல்ல விஷயம் வந்தால் செய்யுது, நாங்களும் இதை செயல்படுத்த வேணும் என்ற ஒரு விஷயத்தை தூண்டுவோம். அப்ப அதுக்காகத்தான் இந்த அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்றது மிக மிக அவசியம். வேண்டாம் கடைசி நேரத்துல நீங்கள் நேரம் போகாதபடியா டக்கு கூப்பிட்டு உடனே அவார்டை கொடுத்தது கொஞ்சம் அந்தரமா இருந்தது பார்க்க. அதை அடுத்த முறைக்கு கவனத்தில் எடுங்கோ. நம்பரை குறைக்கலாம். இப்ப எல்லாருக்கும் இப்ப செலக்டடா பொலிட்டிக்ஸ்ல கொஞ்சம் பேர்,
பேர் அப்படி அப்படி கோயில் ரிலேட்டடா கொஞ்சம் பேர், ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் பேர், இன்ஃப்ளூயன்சர் ரிலேட்டடா அந்த மாதிரி அப்படி பிரிச்சு அப்படி டிவைட் பண்ணி ஒரு கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொண்டு கொடுக்க அது கொஞ்சம் ஒரு வெயிட்டா இருக்கும். அந்த கொடுக்குற அவார்ட் வந்து வெயிட்டா இருக்கு. ஓகேங்க சார். கண்டிப்பாங்க சார். அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரவிச்சந்திரன் இணைகிறதா சொன்னார். அவர் வேற தெரியல ஒன்றும். அவரு அந்த அவங்க இதுல ஃபங்க்ஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில 8க்கு மேலதான் முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த அவார்டை தவிர வேற என்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் நீங்கள் இந்த 2 அமைப்புகளுக்கு கூடவும் நிகழ்ச்சின்னு வந்துங்க சார், நம்ம பாரம்பரியமா இருக்கிற இந்த பரதநாட்டியம் சார், குச்சிப்புடி டான்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் இது ரிலேட்டடாங்க சார், லைக் சிங்கிங் பாட்டு இதெல்லாம் சார், தமிழ் பாட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் லைவ் மியூசிக்ன்ட்டு பர்ஃபார்ம் அவங்க ஒரு 20 மினிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தோம். பட் டைம் இல்லாதனால அவங்கள அன்னைக்கு அலோவ் பண்ண முடியல. அவங்க கொஞ்சம் இதாயிட்டாங்க. பட் நமக்கு அந்த டைம் இதாக முடியலங்க சார். மற்றபடிக்கு இந்த ஃபுல்லா இந்த கல்ச்சரல் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போடுற மாதிரி தாங்க சார் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வச்சிருந்தது. வருங்காலத்துல நீங்க என்ன நிகழ்வுகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மற்ற அமைப்புகளையும் சேர்த்து கொண்டு செய்யல உங்களுக்கு பலம் கூடும். மற்றது உதவியால் கூட வரும் சேரும். மற்றது சில பேர் ஆலோசனை சில அமைப்புகள்ல இருந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்க இவரையும் யோசிக்கலாம், இவரை கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியாத பல பேர் வெளியில இருப்பாங்க. இல்லைங்க சார், நம்ம ஏன்னா எல்லாத்துக்கும் கூடயும் கலந்து ஆலோசிக்கிறப்பதான் இன்னும் நமக்கும் அது ஒரு நல்ல ஒரு இதுங்க சார். ஏன்னா என்னன்னா சில பேர்த்த வந்து அதுக்கு உண்டான இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இவங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க சார். அந்த ஃபீலிங் வரக்கூடாது. இதை விட நீங்க அந்த சமூக பணிகள் என்று சொல்லி இந்த 2 அமைப்பும் ஏதாவது செயற்பாடுகள்? ஆமாங்க சார். அதையும் இப்ப எப்படின்னாங்க சார், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இங்க இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து சில ஆலோசனைகள்லாம் இப்ப ஒரு லீகல் அட்வைஸ், லீகல் சார்பா இப்ப ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஹெல்த் ரிலேட்டடா ஹெல்ப் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாக்டர்லாம் வந்திருந்தாங்க சார். அவங்களாம் என்னன்னா இப்ப நிறைய நம்ம மக்களுக்கு வந்து சில எமர்ஜென்சி அப்ரோச் பண்றது தெரியாதப்ப அந்த மாதிரி மருத்துவர் அந்த மாதிரி லீகல் ரிலேட்டடா உதவிகளும் பண்றாங்க சார். அது வந்து எதுவும் அபிஷியலா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல ஆர்கனைஸ் சார்பா இது பண்றதுங்க சார். அது நல்ல விஷயம். அதை ஒரு கொஞ்சம் ஒரு படி மேல போய் செய்யலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உள்ள இந்த சமூகத்துல கன பிரச்சனைகள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கு. முக்கியமா அந்த இளைய சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஓட்டிசம் என்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு காண்றோம். அவைக்கெல்லாம் வழிகாட்டுதல்கள் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. அப்ப அதை எங்களோட மக்களுக்கு அந்த அறிவு போதாதால அந்த பிள்ளைகளை சமூகத்தோட சேராமல் அதை தள்ளி வச்சு பராமரிக்கிறது அப்படி இப்படியெல்லாம் அந்த அறிவூட்டல் எல்லாம் இது கூட இந்த அமைப்புகளூடாக செய்து கொண்டு போகலாம். மற்றது சில அறிவுரைகள் என்ன நீங்கள் இப்படியான எங்களோட வானொலியை வந்து ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னாலும் அந்த சமூகத்துக்குள்ளே என்னென்ன சொல்லணுமோ அதை தாராளமாக எந்த நேரமும் கேட்டால் மோகன் அவர்கள் எப்பவும் நேரம் தர தயாராக இருக்கிறார். கண்டிப்பா சார் செய்யலாம். இப்படியான கன விஷயங்களை இந்த நாங்கள் அமைப்பண்டு வைத்து நிறைய சமூகம் சார்ந்த சமூகத்தை உயர்த்துற பணிகளில் கொஞ்சம் நாங்கள் செய்யணும். அப்போ உண்மையிலே அந்த கனவிடயங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ அன்னைக்கு தேர் நடந்தது. முருகன் கோயில் தேர். அப்போ அதில் பார்த்தோம் என்றால் எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது, ஆத்திரமாகவும் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு இதுதாங்க சார், கருத்து இருக்கதானே செய்யும். சொல்லுங்க. என்னன்னா நாங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கேன்னு ஒரு மனுஷி இப்படி குடிச்சிட்டு டக்குன்னு ரோட்ல போடுது. உடனே ரோட்ல போடுறான். அப்ப எனக்கு சொல்லணும் போல இருந்தது, இங்க வாங்க இப்படி போடாதேங்க. ஒரு பிளாக் பேக் எங்கேயாவது வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள அந்த
இதெல்லாம் ஒரு ஒரு சமூகத்தை நாங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம் திருத்த வேண்டியும் இருக்கு. அன்னைக்கு நான் அந்த நாங்கள் எங்களோட எங்களோட கடைக்கு முன்னால் இருந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரோட்ல நான் ஒரு 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 100 யாருக்குள்ள இருந்த இதெல்லாம் நான் பொறுக்கினது. ஏனென்றா எனக்கு என்ன வேண்டா இந்த விஷயம் விளங்குறது இல்லைங்கன்னா அடுத்த இப்போ கவுன்சில்ல போய் அடுத்த பெர்மிஷன் எடுக்க போயிருக்கல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி போட்டு போயிருக்க அவன் இந்த சிச்சுவேஷனை பார்த்தான்னு சொன்னா அவன் தர மாட்டான். இங்க இங்க இருக்கிறது எல்லாமே அந்த போட்டோ எல்லாமே ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்காக வேண்டி நான் பிளாக் பேக் எடுத்துக்கொண்டு ஓகே. எல்லாம் அவ்வளவெல்லாம் கிளியர் பண்ணி பொறுக்கி ஒரு பிளாக் பேக்ல ஓட்டி கட்டி போட்டு பார்த்தா எல்லாம் நீட்டா இருக்கு. ரைட் குட். ஓகே, ஓகேங்க. ஏனென்றா அது இது இது எங்களுக்கு எங்களுக்கு வரணும் அது. ஓகே. போடக்கூடாது என்ற ஒரு இது வரணும். அதெல்லாம் எங்கட சமூகத்துல சரியான குறைவு. சரியான குறைவு. அதை அதை அதையெல்லாம் நீங்கள் இந்த இப்படியான சில பணிகளையும் எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். ஒரு ஒன்று கூடல்கள் நடக்கல இந்த விஷயங்களை கதைக்கும். ஓகே, ஓகேங்க. இப்ப நாங்களுமே சார் இப்ப நம்ம முருகன் இதுக்கு வந்து வாலண்டியரா இருந்தோம். நம்ம தேர் அங்கிருந்து கிளம்புறதுல இருந்து தேர் அங்க போற வரைக்கும் வாலண்டியர் பார்த்தோம். நம்ம என்னன்னா இந்த மாரி வெ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு இடத்துல சாப்பாடு போடுறத மட்டும் அப்பதைக்கு அப்ப சொல்றதுங்க சார். இந்த மாரி பின் பேக்ல ப்ராப்பரா பார்த்துங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாரி சொல்றோம். பட் அவங்களும் எவ்வளவு பார்க்க முடியுங்க சார். ஏன்னா அந்த அளவு அந்த டைம்ல கிரவுட் அவ்வளவு இருக்கு. அவங்களும் பார்க்கறது கஷ்டம். என்னன்னா நீங்க சொல்ற மாரி அவங்களா பார்த்து கரெக்ட்டா பின்ல போடணும்னு போட்டாங்கன்னா ஈஸியா போட்டா ஈஸியா வேலை முடியும். குறைவு. மற்றவங்களுக்கு வேலை குறைவு. ம். சரி அதெல்லாம் செய்து நடத்தி முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் டிசிப்ளின் வரைக்கும் எங்களுடைய ஆளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அது மேபி நம்ம தமிழோட இது அப்படி இருக்கு. நான் சொல்றது எங்கட தமிழ் ஜீன்ல இருக்குன்னு. ஓகே, ஓகே. டிஎன்ஏ. வேற நாங்கள் என்ன கலைக்கலாம்னா எனக்கு இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க சார் உங்ககிட்ட. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப ஒரு பொலிட்டிக்கலா ரொம்ப வருஷம் ஒரு இதுல இருக்கீங்க சார். Yeah. நீங்க ஏன்னா நீங்கலாம் வந்து எப்படி மூவ் பண்ணணும்? எப்படி நம்ம ஒரு அடுத்த ஜெனரேஷன் வந்து பாலிடிக்ஸ் வரணுங்கிறதுக்காக, இப்ப கொஞ்சம் இங்க நம்ம தமிழ் சமூகம் சார்பா இது இன்ட்ரஸ்டடா இருக்கிற கொஞ்சம் இளைஞர்களுக்கு நீங்க ஒரு ஒரு இந்த மாரி ஒரு பயிற்சி மாரி வச்சீங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன ஒரு கேட்டகரில இருக்கீங்க? நீங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு லெவலா இப்ப கம்யூனிட்டி சர்வீஸ், ஈவன் அப்படியே அரசியல் சார்ந்த சர்வீஸ்லாம் எப்படி பண்றதுன்ட்டு ஒரு நிகழ்ச்சி மாரி நடத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு கைடன்ஸ் மாரி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேங்க சார். இல்ல அது அப்படியோண்டு நாங்கள் இப்படி 2, 3, 4, 5 அமைப்புகள சேர்த்து அது ஒரு 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 சின்ன ஒரு இது செய்யலாம். இப்ப எங்களுக்கு ட்ரீட் சென்டர் இருக்குது. அது எப்பவும் தருவார் கோல். ஓகே, ஓகேங்க. எப்பவும் தருவார். நல்ல மனுஷன் அவர். அப்ப அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு டிஸ்கஷன் மாரி வச்சு, எனக்கு இந்த முறை இந்த ஒரு பிடிச்சமான விஷயம் என்னென்றால், இந்த இளைய சமூகத்தவர்கள் இந்த கவுன்சிலரா வந்திருக்கிறேன் கனவேர். ஆ இளைய வயது ஆட்கள். அப்ப அது ஒரு நல்ல ஒரு சைன். ஒரு முன்னேற்றம் இந்த இது. நல்ல சைன். ஏனென்றா, இப்ப நாங்கள எங்களுக்கெல்லாம் என்ன எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சுது. அப்ப அப்படிலாம் இல்ல சார். நீங்கலாம் வந்து நூலகம் மாரி எங்களுக்கெல்லாம் நாங்க அதுல வந்து அந்த புக் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆ அப்ப அப்ப அது அது வந்து இளைஞர்கள கொண்டாந்து இதுக்குள்ள விட்டு, அவர்கள தூக்கி விட்டுட்டு போறது தான் எங்களோட வேலையா இருக்கணும். அது நீங்க சொன்னது நல்ல விஷயம். அதாவது எல்லா துறையிலயும் எப்படி இந்த இளைஞர்கள் அதுக்குள்ள வந்து ஈடுபடணும், எப்படி பங்கு பெற்றணும், என்னென்ன விஷயங்கள மற்றவர்களுக்கு வழிகாட்டணும்ன்றதுல அவர்கள கொண்டு வந்து நாங்கள் இது ஒருக்கா என்னோட கலந்து கொள்ளும்போது நாங்கள் அப்படி ஒரு கலந்துரையாடல முதல் அதுல சென்டர்ல அது ரிலேட்டடா ஆர்வமா உள்ள ஒருத்தர் அந்த டைம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இது மாரி நீங்க கைட் பண்ணீங்கன்னா அது செய்யலாம், அது செய்யலாம். நல்ல விஷயம் அது, நல்ல விஷயம். அது ஓகே. செய்து நாங்களுக்கு அத ஊக்குவிப்போம். இந்த கண்டிப்பா. அரசியல்ன்றது இப்ப இந்த இப்ப இந்த 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 நாட்டு நாங்க தனியா எங்கட இப்ப இந்தியாவிலயும், இலங்கையிலயும் நடக்கிற அரசியல மட்டும் கவனிச்சு கொண்டு இருக்காமல், ஓகே. அது அங்க அவங்க பார்த்துக் கொள்வாங்க. நாங்க சும்மா சப்போர்ட் பண்ணலாம். அதுதான். நம்ம அது செய்யலாம். நம்ம அது ஒரு செய்தியா தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுல போயிட்டு என்ன இறங்கி பண்ண முடியும்? நாங்க ஒண்ணுமே அதுக்கு செய்யல. நம்ம இங்க இருந்தா கூட இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியும்லங்க பண்ண சார். வேணும். அப்ப இங்க இங்க உள்ள இந்த நாட்டு அரசியலுக்குள்ளயும் எங்கட இளைஞர்கள் அதுக்குள்ள பங்கு பெற வேணும். அதிலே ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். பல இளைஞர்கள் ஆனந்தகுமார், மற்றும் அந்த பாஸ்கரன் அவருடைய மகன் கல்பனா, ஆ எல்லாம் இளைய சமூகத்தவர்கள்.
அவர்கள் அதுக்குள்ள வந்தது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா அவர்கள்ட்ட டேலண்ட்டுகள் இருக்குது. இப்போ அந்த ஒரு கவுன்சில் மீட்டிங்கோ என்னத்துலையோ இப்போ நாங்கள் கதைக்கிறத விட அவங்க கதை கேட்கல கொஞ்சம் தாக்கமாக இருக்கும். இல்லைங்க சார், கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து வேற மாதிரி இருக்கு. லாங்குவேஜ் பவர் அது எல்லாத்தையும் இருக்கிறபடியா அதெல்லாம் நல்ல விஷயம். அவர்கள் வந்து நான் மிக ஒரு பிடித்தமான எனக்கு விஷயம். வேண்டாம் இந்த பழைய ஆக்கள் இருக்கிறத விட இளைய அவர்கள் வந்து அதுக்குள்ள சேர வேணும். அதில் நல்ல விஷயம். நீங்கள் நல்ல கருத்துக்களை நீங்களும் இன்னைக்கு கலந்து கூறியிருக்கிறீங்க. அதை செயற்படுத்துவோம் செயற்படுத்துவோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். உங்களை நேற்று சந்திக்கிறோங்க சார். ஓகே, தொடர்பில் இருங்க. நாங்கள் அதை கட்டாயம் அந்த அவார்டும் வச்சிருக்கீங்க போலங்க சார். நன்றி. இதுதான் அந்த கம்யூனிட்டி அண்ட் பிசினஸ் அவார்ட்ஸ்ல அவார்டு இதுதான். கண்டிப்பாங்க சார். நெக்ஸ்ட் நீங்க நிறைய ஆலோசனைகளும் சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்ல அதுல இருந்து நாங்க அதை கொஞ்சம் செயல்படுத்துறோங்க சார். நாங்கள் இறுதிக்கு வந்திருக்கிறபடியால் மோகன் இணைப்பில் இருந்தால் மோகன் ஏதாவது மோகன் இது மியூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஒரு 2 பேரும் மியூட்ல இருக்காங்க. பிஸியா இருக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே. ரவி இணைஞ்சிருக்காரு இல்ல தானே? இல்லங்க சார், வரலங்க சார். பார்ட்டிசிபென்ட் 5 தான் இருக்காங்க சார். அவர் சொன்னார் இடையில ஒருக்கா நான் வரையலமாண்டா வருவேன் தான் சொன்னவர். ஓகே ஓகே ஓகே. அது இல்லாம போச்சு போல இருக்கு. பரவாயில்ல. இன்னைக்கு நல்ல விஷயங்களை காய்ச்சிட்டோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையிலயும் போகும். ஐயோ, ஓகே ஓகே. ரேடியோல போகும். அது ரேடியோல போகும். ஓகே ஓகே. காலையில நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஃபேஸ்புக் அதுல எல்லாம் போகும். அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் நீங்கள் நடத்திய அந்த கம்யூனிட்டி அண்ட் பிசினஸ் அவார்ட்ஸ் என்ற நிகழ்வுக்கு மிக விளம்பரம் இன்றைக்கு செய்திருக்கிறோம். ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க சார். பெரிய அதான் இது இந்த வீடியோ வந்து அநேகமாக ஐரோப்பா போன்ற பல இடங்களுக்கெல்லாம் இது போகிற விஷயம். ஓகே ஓகேங்க சார். இதெல்லாம் எல்லாரையும் ரீச் ஆகும். ஆகவே அதை கொண்டு வந்து சேர்த்ததில் எனக்கும் ஒரு மன திருப்தி. ஓகே ஓகேங்க சார். ரொம்ப சந்தோஷங்க சார். கண்டிப்பா நான் உங்க ரொம்ப நாள் பார்த்து ஃபாலோ பண்றோங்க சார். உங்களோட ஆலோசனைகளும் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உள்ள ஆலோசனைகளுக்கும் கண்டிப்பா கேட்கறேங்க சார். அந்த நிகழ்ச்சியும் நீங்க நடத்துங்க சார். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவோங்க சார். நல்ல ஒரு ஐடியா நீங்க சொன்னது. அதை செய்யத்தான் வேணும். ஓகே ஓகேங்க சார். ஓகே. இணைந்து கொண்டதுக்கு நன்றி. குறுகிய நேர அழைப்பில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் கருத்துகள் இருந்தால் நாங்கள் கலந்து கொள்ளலாம். இதைத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் ஒன்றும் கலைக்கல.